ஒரு குருகுலத்தில் பல சீடர்கள் கல்வி கற்றுக்கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒருவர் திருட்டு புத்தியுடையவர். எப்போதாவது யாராவது ஒருவருடைய பொருளை திருடிக்கொண்டே இருப்பார். மாணவர்களில் ஒரு சிலர் தங்களுடைய பொருளை காணவில்லை என்று குருவிடம் முறையிட்டனர். இது இப்படியே சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த திருட்டு புத்தியுள்ள மாணவரை சீடர்கள் கண்டுபிடித்து குரு முன் கொண்டு சென்றனர். அவரிடம் இவர்தான் பொருட்களை திருடுகிறார் என அவரிடம் சொன்னார்கள். அப்படியா, சரி, அடுத்த தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி குரு அவர்களை அனுப்பிவிட்டார். திரும்பவும் கொஞ்ச நாள் கழித்து இதே போல ஒரு செயல். அவர்கள் குருவிடம் சென்று, நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், நீங்கள் இன்னொரு முறை பார்க்கலாம் என்றீர்கள், இப்பொழுதும் இவர் இவ்வாறு திருடிவிட்டார் என்று கூறினார்கள். அப்படியா, சரி பார்க்கலாம், இன்னொரு தடவை சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டார். அடுத்த முறையும் அவர்கள் அதே மாதிரி கண்டுபிடித்தார்கள். குருவிடம் போய் ரொம்ப கோபமாக ஒவ்வொருவரும் முறையிட்டார்கள். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா எங்க பொருள் எல்லாம் போயிருது அப்படின்னு சொல்லி அவர்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் திரும்பவும் ஒரு முறை சான்ஸ் கொடுப்போம் என்று சொன்னார். அடுத்த முறை ஒரு சில நாட்களில் திரும்பவும் இதே போல அந்த மாணவர் தன் திருடை செய்தார். கையும் களவுமாக பிடிபட்டார். உடனே மாணவர்கள் எல்லாம் குருவிடம் மிகுந்த ஆக்ரோஷத்தோடு சென்று, ஒன்று இவரை இங்கே இருக்க விடுங்கள், நாங்கள் எல்லாம் வெளியே போகிறோம், அல்லது எங்களை வைத்துக்கொண்டு இந்த திருடும் நபரை வெளியே அனுப்பிவிடுங்கள் என்று மிகவும் கோபமாக கத்தினார்கள். குரு மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம் என்று அவர்களை திரும்பவும் சாந்தப்படுத்தி அனுப்பிவிட்டார். அடுத்த ஒரு சில நாட்களில் திரும்பவும் இதே நிகழ்ந்தது. இப்பொழுது மாணவர்கள் அவர்களுடைய கோபத்தின் உச்சிக்கே சென்றார்கள். நாங்கள் அனைவரும் வெளியே சென்று விடுகிறோம், நீங்கள் அவரையே வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அப்பொழுது குரு அவர்களை அழைத்து மிகுந்த சாந்தத்தோடு, நீங்கள் எல்லாம் நல்ல புத்தியுள்ள மாணவர்கள், நீங்கள் இங்கே இருந்து வெளியே சென்றாலும் உங்களுக்கு தேவையான நல்ல குரு ஒருவரை கண்டு உங்களுடைய வாழ்க்கையை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வீர்கள். ஆனால் அவனுக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது, நான் தான் அவனை சரி செய்ய வேண்டும். இங்கிருந்து இப்பொழுது இவனை அனுப்பிவிட்டால் அவன் பெரிய திருடனாகவோ கொள்ளைக்காரனாகவோ மாறிவிடுவான். அதனால் அவனை என்னால் அனுப்ப முடியாது. நான் தான் அவனுக்கு குருவாக இருக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன் என்று கூறினார். இதை கேட்ட மாணவர்கள் அனைவரும் வெட்கி தலைகுனிந்து குருவிடம் மன்னிப்பு கேட்டனர். அந்த திருடிக் கொண்டிருந்த சீடனும் பின்னால் இருந்து இதை கேட்டு தன் தவற்றை திருத்திக் கொண்டான். நல்லபடியாக வாழ ஆரம்பித்தான். நாமும் நம்முடைய ஏதாவது ஒரு தவறை திருத்திக் கொள்ள முற்படுவோமா? நன்றி, வணக்கம்.